தன் சொல்கிறார், போரில் இருந்தால் சொர்க்கம், வென்றால் பூமியில் ராஜ்யம். எப்படி நடந்தாலும் இழப்பு இல்லை. அதனால் எழு, போரிடு. சுகம், துக்கம், லாபம், இழப்பு, வெற்றி, தோல்வி எல்லாவற்றையும் சமமாக பார். அப்போதுதான் பாவம் உன்னை தொடாது. இது ஞானம். இப்போது கர்மயோகம். பலனை நினைக்காமல் செயலை செய். இதுதான் முக்தியான பாதை. இந்த பாதையில் சிறிய முயற்சியும் வீணாகாது. சிறிய பயிற்சியும் பெரிய பயத்தை காப்பாற்றும். உறுதியான மனம் ஒரே வழியை பார்க்கும். குழப்பமான மனம் பல வழிகளில் சிதறும். சிலர் வேதங்களை சுகத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். சொர்க்கம், போகம், இன்பம். அவர்களின் மனம் கர்மத்தில் சிக்கிக்கொள்ளும். வேதங்கள் 3 குணங்களை பேசுகின்றன. நீ அவற்றை தாண்டி உயர வேண்டும். சிறிய நீர்நிலை இருக்கும் போது சிறிய கிணறு என்ன பயன்? ஞானம் வந்தால் சடங்குகள் தானாக விளங்கும். உனக்கு உரியது செயல் மட்டுமே. பலன் உன் உரிமை அல்ல. பலனில் சிக்காதே, செயலை விடாதே. யோகம் என்றால் சமநிலை. வெற்றி, தோல்வி ஒரே பார்வையாக பார். புத்தியுடன் செய்த செயல் பாவத்திலிருந்து விடுவிக்கும். அதனால் ஞானத்தில் நிலை பெறு. ஞானிகள் பிறவி மரண சுழற்சியிலிருந்து விடுபடுகின்றனவர்கள். உன் புத்தி குழப்பத்தை தாண்டும் போது நீ உண்மையை காண்பாய். அர்ஜுனன் கேட்கிறான், ஞானிகள் எப்படி வாழ்வார், எப்படி பேசுவார்? கிருஷ்ணன் சொல்கிறார், ஆசைகளை விட்டவன், சுகம் துக்கத்தில் குலையாதவன், அவனே ஞானி. ஆமையை உடலை உள்ளே இழுப்பது போல் ஞானி புலன்களை அடங்குவான். புலன்களை அடக்கலாம், ஆனால் ஆசையின் சுவை ஞானத்தில் மட்டுமே போகும். புலன்களில் சிக்கினால் ஆசை, கோபம், மோகம், பக்தி அழியும். ஆசையும் வெறுப்பும் இல்லாதவன் அமைதியை அடைவான். அமைதி இல்லாமல் ஞானம் இல்லை. ஞானிக்கு உலகம் உறங்கும் போது அவன் விழித்திருப்பான். உலகம் விழித்திருக்கும் போது அவன் அமைதியாக இருப்பான். ஆசைகள் வந்தாலும் கடல் அசையாதது போல் ஞானி அசைய மாட்டான். நான் எனது என்ற பாவம் விட்டவன் அமைதியை அடைவான். இதுவே பிரம்ம நிலை. இந்த நிலை பெற்றவன் முக்தியை அடைவான். அர்ஜுனனின் குழப்பம் இங்கே தீர்ந்தது. ஆனால் நம் வாழ்க்கையில் இது தினமும் தொடர்கிறது.